யஸ்ரிப் என்று அதுவரை அழைக்கப்பட்ட நகரம் மதினமா நகரம் என்று போற்றப்பட்டது. மதினாவே பிரகாசமானது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் கால் எடுத்து வைத்தார்களோ மிகப்பெரிய பிரகாசம் இந்த நகரத்தையே வியாபித்துக் கொண்டதை நான் அறிவேன் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து மக்காவில் இருந்து மதீனா வந்த தோழர்களுக்கு அந்த சீதோஷண நிலை ஒத்து வரவில்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவிதை பாடுவார்கள், அந்த குறைஷிகளுக்கு சாபம் ஏற்படட்டும், மக்காவில் இருந்து இது போன்ற நோய் நகரத்தில் எங்களை தள்ளி விட்டார்களே என்பதாகவெல்லாம் அவர்கள் அந்த சிரமத்தால் புலம்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அழைத்து சொன்னார்கள், இனி இந்த நகரத்தை நோயின் நகரம், சிரமத்தின் நகரம் என்று சொல்லக்கூடாது. இது ஹாதிஹி தாபத்துன், ஹாதிஹி தைபத்துன், ஹாதிஹி தையிபத்துன் என்பதாக, இது மனம் கமழும் நகரம், இது பரிசுத்தமான நகரம், இது தூய்மையின் நகரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மதீனாவிற்காக வேண்டி துஆ செய்தார்கள். சொன்னார்கள், மக்காவிற்காக வேண்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், இந்த மதீனாவிற்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன். மதீனாவினுடைய எந்த பகுதியும் மலக்குகளால் பாதுகாக்கப்படாமல் இல்லை என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், யார் இந்த மதீனா நகரத்தில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நான் ஷஃபாஅத் செய்வேன் என்பதாக சொன்னார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையால், அவர்களின் துஆவால் மங்காத நகரமாக, மனம் கமழுகிற மதீனாவாக இன்று வரலாறு போற்றுகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் பட்ட இடம் அல்லவா? அங்கே நாம் நடக்கிறோம் என்றால், அங்கே நாம் நிற்கிறோம் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவின் சிறப்பை அறிந்த காரணத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த பேரவாவின் காரணத்தினால் மதீனா நகரிலே அவர்கள் செருப்பு போட்டு நடக்க மாட்டார்கள். மாணவர்கள் கேட்பார்கள், கடும் வெயில், கற்கள் எல்லாம் குத்துகிற இந்த தரையில் நீங்கள் செருப்பு இல்லாமல் நடக்கிறீர்களே என்று கேட்டபோது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், எங்கே செருப்பை போட்டு நடக்க சொல்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாதம் பட்ட இடத்தில் என்னுடைய செருப்புகள் மிதிப்பதா? அந்த சங்கை மிகு சகாபாக்கள் நடந்த பாதையிலே என்னுடைய செருப்பால் நான் அவமதிக்க விரும்பவில்லை என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள். மட்டுமல்ல, மதீனாவில் அவர்கள் சிறுநீர் கழித்ததில்லை. மதீனாவின் வெளிப்புறத்திற்கு வருவார்கள், மலம் ஜலம் கழிப்பதற்கு சொல்லுவார்கள். எந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாதம் பட்ட இடம் என்பது எனக்கு தெரியாது. எந்த இடம் அந்த சங்கை மிகு சகாபாக்களினுடைய பாதம் பட்ட இடம் என்பது எனக்கு தெரியாது. அது தெரியாமல் அந்த இடத்தில் நான் சிறுநீர் கழிக்க விரும்பவில்லை என்பதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள். என்று சொன்னால், மதீனாவை உணர்வால் உள்வாங்கியவர்கள் மதீனாவை அணுகும் விதமே வேறு, மதீனாவிற்குள் நுழையும் விதமே வேறு. தஜ்ஜாலால் கூட உள்ளே நுழைந்து அவனால் அட்டகாசம் செய்ய முடியாத பாதுகாக்கப்பட்ட நகரம் தான் மதீனா நகரம்.